கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தையாக எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். ஆவியின் கனிகள் சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று பார்க்கிறோம். நற்குணம், நல்ல குணம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கனி நல்ல குணம் படைத்தவனாய் வாழ வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவனாய் வாழ வேண்டும், நல்ல கிரியைகளை செய்கிறவனாய் வாழ வேண்டும். குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே நல்லவன் என்ற ஒரு பெயர் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நல்லவராய் இருந்தார். அவர் தீமை பார்க்காத சுத்த கண்ணன். பிரியமானவர்களே, அதை போன்று நாம் வாழ வேண்டும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையில் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். இந்த உலகத்திலே, சமுதாயத்திலே, திருச்சபை முன்பாக நல்லவனாய் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு தயை செய்வார். ஆண்டு பிரியமாய் வாழும் பொழுது, நல்லவர்களாய் வாழும் பொழுது, உண்மையாய் வாழும் பொழுது பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும், அவருடைய இரக்கம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு சில வாக்கியங்களை நாம் பார்க்க முடியும். காரில், ஆட்டோவில், பின்பக்கத்தில் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்கிறது. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்வாழ்வு, நல்ல வாழ்க்கை ஆண்டு தருவார். கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமையும். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு அல்ல, இந்த உலகத்திற்கு அல்ல, நம் ஆண்டவருக்கே நல்லவராய் வாழும் பொழுது நம் ஆண்டவரிலிருந்து தயவையும் இரக்கத்தை பெறுவோம். எனவே நற்குணம் என்ற அந்த ஆவின் கனியை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த கனியை நாம் பிரதிபலிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக சோதரம் அப்பா, நல்ல செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. ஆவின் கனி, நற்குணம் என்னும் ஆவின் கனி எங்களுக்கு வேண்டும் சாமி. நான் அந்த உலகத்தில் மனுஷனுக்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் நாங்கள் வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை கொடுங்க சாமி. இந்த நாளை செய்தி கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இல்லத்திலே சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, வியாதி இல்லாதபடி நல்வாழ்வை அமைத்து கொடுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக.